அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு என்ன செஞ்சு கொடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பையனுக்கு நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரே யோசனையாக இருந்தது, டெய்லி லஞ்சுக்கு என்ன செய்யலான்ட்டு. அப்போ இன்னைக்கு இது கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு, இந்த கிளைமேட் வேறு கொஞ்சம் நல்ல பனியும் மழையுமா இருந்ததுனால. அப்போ டக்கு நமக்கு ஐடியா வர்றது ஒன் பாட் சோறு தான், அதுவும் கேரட் புலாவ்னா நமக்கு ரொம்ப சட்டுன்னு வேலையில் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். அப்போ சரின்ட்டு அப்போ காலையில் எழுந்திரிச்சு கேரட்டை மட்டும் துருவி எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. இனி ரைஸ் மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துகிட்டு அதை இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். இது மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஒரு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னடானா ரவை உப்புமா தான். ரவை உப்புமாவுக்கும் நீங்கள் கேரட்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பீன்ஸ் இருந்ததுன்னா அது இதெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுலேயும் ரவை உப்புமா செஞ்சு பார்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் ரவையும் பீன்ஸ் மட்டும் இல்லை, அதனால் கேரட்டும் இஞ்சி மற்றது எல்லாமே இருந்தது. அப்போ அதெல்லாம் போட்டுட்டு இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து ரவை உப்புமாவுக்கு கிண்டும் போது நல்லாவே இருக்கும். அப்போ அதெல்லாம் போட்டு கிண்டி அதையும் ரெடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இதுக்கு தேவைன்னா துவையல் இல்லை சாம்பார் வச்சு சாப்பிடலாம். நாங்கள் எப்பொழுதுமே சாப்பிட்றது என்னென்னா நாட்டு சர்க்கரை ரவை உப்புமா இதுதான். இன்னைக்கு ஒரு ஏத்தம்பழமும் காலையில் வச்சாச்சு. அப்போ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் கேரட் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போது இனி அதில் கொஞ்சம் கேரட்டை மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நான் தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் பாதி கேரட்டில் மட்டும் தான் நான் சோறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நெய்யும் ஒன்றா சேர்த்துட்டு ஏன்னா இதை அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம்ல, அதனால தான். அப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் சைடிஷ் இன்றைக்கி முட்டையை வறுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வெறும் பிளெயின் முட்டையை எப்படி ஊற்றிட்டு இதில் உப்பு, மிளகு, சீரகப்பொடி, 2 உள்ளி, கொஞ்சமாக உள்ளி மட்டும் கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்தாச்சுன்னா போதும். இது ஒரு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு செய்யணும்னா இப்படி மாதிரி நம்ம முட்டையை வறுத்து கொடுத்துக்கலாம். நம்ம இல்லைன்னா நம்ம எப்பொழுதுமே உள்ளி, கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் நிறையா போட்டு தான் நம்ம செய்வோம். இது இப்படியும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி இதுதான். அலைக்கும் சலாம்.